பங்களாதேஷில் நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது மிக தீவிரமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளில் 300 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது ஸ்டார்டிங்கில் போராட்டமாக தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. ஆனால் நாள் ஆக ஆக இது கலவரமாக மாறிப்போச்சு. இந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 பேர் இறந்து போகிறது பரிதாபமான ஒரு விஷயம். இதில் ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அடங்குவாங்க. ஸோ இந்த ஒரு கலவரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், வங்கதேசத்தில் பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் எதுக்குப்பா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வராங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எதுக்காக அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கையில் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி, ராகுல் காந்தி, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங், அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தில் பிஜேபி அரசு என்ன முடிவு பண்ணாலுமே எல்லா மக்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாத மம்தா பானர்ஜி இந்த ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கல கிட்டத்தட்ட 13,000 இந்தியர்கள் வந்து பங்களாதேஷில் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சர். என்னதான் இருந்துட்டாலும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கல நம்ம இந்தியர்கள் 13,000 பேரோட நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா அப்படின்ற பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து அரசியல் பிரவேசம் பண்ணுவாங்களா? அடுத்து அவங்க எங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க? ஏன் அப்படின்னா இந்த ஷேக் ஹசீனா நம்ம இந்தியாவிலேயே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே யாருக்குமே சொல்லாமல் ரொம்ப ரகசியமாக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது எங்கே? அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது, நம்ம நாட்டுக்கு அது எவ்வளோ பெரிய தலைவலியாக ஆக போகுது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். பங்களாதேஷ் மாணவர்கள் போராட்டம் முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷோட கவர்மெண்ட் ஜாப்ஸில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதே என்ன அஜித் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் வந்து இடஒதுக்கீடு 30% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூலை எதிர்த்து தான் நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ரூல் முதல்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது. இந்த பங்களாதேஷ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானாக இருந்துச்சு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானாகவும் பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தானாகவும், இப்போ பாகிஸ்தானே வந்து 2 பிரிவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கிழக்கு பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க, மேற்கு பாகிஸ்தான்லேயும் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க. ஸோ ஒரு முஸ்லீம் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கும் ஒரே அரசு தான். ஆனால் பாகுபாடு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்கறது, கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வரியை வாங்கிக்கிட்டு நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்கறது இல்லை. இதனால் கோபம் அடைஞ்ச அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவே திரும்புகிறாங்க. 1971 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து வீரியமாக போராடி அந்த பாகிஸ்தான் அரசுக்கிட்ட இருந்து தனியாக ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு லீடர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் யார் அப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தியாவுக்கு ஓடி வந்தாங்க இல்லைங்களா ஷேக் ஹசீனா, அவங்களுடைய அப்பா. ஸோ பங்களாதேஷுக்கு தேச தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த ஒரு பீப்புளுக்கு இந்த ஒரு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மக்கள் தானே பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருந்து ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஜாபில் 30% இடஒதுக்கீடை வந்து கொண்டு வராரு. அவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ 1971 அப்புறம் வந்து எல்லா மக்களுமே வந்து ஓகேப்பா எல்லாருமே போராடினாங்க, அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த 30% இடஒதுக்கீடுக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட குழந்தைங்களுக்கும் வந்து 30% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி வருது.
அப்பயுமே நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணலை, ஓகே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக விட்டுட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சுதந்திர போராட்ட வீரர் இருக்கா இல்லைங்களா, அவங்களுடைய பையன், அந்த பையனுடைய மகன், அதாவது சுதந்திர போராட்டத்தோட பேரன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வரைக்கும் இந்த 30% இடஒதுக்கீடு அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி பேர் இருக்கிறாங்க இந்த பங்களாதேஷில். இதில் 1.5 கோடியிலேருந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக கிடைக்கிறதில்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து போராட்டத்தில் கொதிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் ரொம்ப தீவிரமாகுது. கடைசியில் 2018 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு 30% இடஒதுக்கீடு கண்டிப்பாக தரப்படாது, 30%லேருந்து 5% வந்து குறைச்சிட்றாங்க. ஸோ நார்மலாக வந்து எல்லாருமே ஓகே 30%லேருந்து 5% வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டு அமைதியாகிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது முறையாக நம்ம ஷேக் ஹசீனா இப்போ பொறுப்புக்கு வராங்க. ஆல்ரெடி 2009 கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 தடவை வந்து இந்த ஒரு பிரதமர் பதவியை வகிச்சிட்டு வராங்க. இப்போ தான் நிறைய மாணவர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. எப்படி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உச்சநீதிமன்றம் 5%ன்னு சொன்னது இல்லைங்களா, அதை வந்து மறுபடியும் 30%ஆகவே மாற்றிடுறாங்க. இப்போ மாணவர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வருது, யாரெல்லாம் வந்து இந்த ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்க, நீங்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய பேரன் அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இதில் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களே இல்லாமல் நிறைய பேர் வந்து இதில் உள்ளே வராங்க. ஸோ இதை வந்து எங்களால் பொறுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூனாக இருக்கவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே ஒரு சொத்து வச்சுருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த போராட்டம் மிக தீவிரமாகுது. எப்போனா இந்த மாதம், அதாவது ஜூலை இப்போ முடிஞ்சது இல்லைங்களா, இந்த வருஷத்தில் ஜூலை மாதத்தில் வந்து இந்த போராட்டம் வெடிக்குது. நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு வசதியை வந்து அங்கே துண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரடங்கை அறிவிக்கிறாங்க. இந்த ஊரடங்கு இருந்துட்டாலுமே மக்கள் இன்னுமே கொதிச்சு போகிறாங்க. எஸ்பெஷலி மாணவர்கள் வந்து கொதிச்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே ஆன்டி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதனால மக்கள் எல்லாருமே கொதிச்சு போய், மாணவர்களும் கொதிச்சு போய் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. ஆனால் இந்த ஆப்போசிட்டாக மாறினா கூட ஷேக் ஹசீனா வந்து கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷில் ரொம்பவே இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 20 வருஷத்தில் 2.5 கோடி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாக வந்து அதிகமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்காங்க பங்களாதேஷை. ஜவுளித்துறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பங்களாதேஷ் தான். கிட்டத்தட்ட ஒரு $2.5 மில்லியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மா அப்படின்ற ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா பண்ணியிருக்காங்க. இப்படி நல்லது பண்ணிட்டாலும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது அந்த மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மளே வேலை இல்லாமல் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இவங்க ரூல் கொண்டே வந்துகிட்டே இருந்தால் நம்ம எப்படி இங்கே வாழ்கிறது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மிக தீவிரமாக போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ மாணவர்கள் ஒரு சைடு போராடிட்டு இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்து போயிடுறாங்க போன மாதம் ஜூலை மாதம். ஆனால் இப்போ மறுபடியும் ஆகஸ்ட்டில் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜூலையில் வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷேக் ஹசீனாவோட கட்சியில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த போராட்டம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா தரப்பினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வந்து இந்த போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வெடிக்குது. ஸோ 2 பேருமே வந்து மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டாலும் ஷேக் ஹசீனா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது 2 தரப்பினரும் மோதிக்கிட்டு இந்த ஒரு போராட்டம் கலவரமாக மாறுது. ஸோ ஜூலையில் ஒரு 200 பேர், இப்போ ஒரு 150 பேர்னு கிட்டத்தட்ட 300 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும், இந்த சைடு போயிட்டுருக்கல இதில் எப்படி அஜித் இந்தியா உள்ளே வருது, இந்தியா இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1971 பாகிஸ்தான்கிட்ட இருந்து இந்த பங்களாதேஷ்னு தனியாக பிரிஞ்சாங்க இல்லைங்களா, அப்போது யாருடைய சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு தான் அதிகமாக இருந்துச்சு.
எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனாவோட அப்பா இருக்கார் இல்லைங்களா, முஜிபுர் ரஹ்மான், அவங்களோட கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மத சார்புமே இல்லாமல் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி மதிக்கக்கூடிய கட்சி. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏகாம் பொருத்தம் சொல்லவே வேணாம். இதனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பங்களாதேஷுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஜிபுர் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய அவங்களோட பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா, ஷேக் ஹசீனா, ஸோ அவங்களுமே வந்து இந்தியாவோட நட்பு பாராட்டுறாங்க. இது வந்து காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடுத்துது. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம் நம்மளும் பங்களாதேஷும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசல் பைப்லைன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியாக இருக்கட்டும், துறைமுகத்தில் வந்து நம்ம நிறைய வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்ம பங்களாதேஷ்லேருந்து ரயில் கூட நம்ம விட்டுட்ருக்கோம், நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு பொருளை மற்ற ஒரு நாடுகளுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பங்களாதேஷ் நிறையவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கல, இப்போது தன்னோட பதவியவே ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா. அதாவது நம்ம இல்லை, பங்களாதேஷில் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்படி ஃபார்ம் பண்ணுறவங்க இப்போ இராணுவ ஆட்சி, அதாவது இப்போ இடைப்பட்ட காலங்களில் இவங்க இங்கேருந்து வந்ததுக்கப்புறம், பங்களாதேஷ்ல இங்கே வந்ததுக்கப்புறம் இடையில வந்து இராணுவ ஆட்சி கையை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா, எதிர்கட்சி, அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க முஸ்லீம் ஆதரவாளர்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக இருக்கவங்க இங்கே நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லையை வந்து பிரிச்சுட்டு இருக்கோம். அப்படி 40,000 கிலோமீட்டர் நீண்டு இருக்கும்போது இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் வந்து சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம பங்களாதேஷ் கூட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கும். இப்போ எப்படி சீனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் வந்து நம்ம அடிக்கடி சண்டை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பங்களாதேஷ் கூடயும் சண்டை வரும். அப்போது நம்ம நாட்டை சுற்றி எல்லா நாடுகளுமே நம்ம பகைச்சிக்கிட்டு நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த ஒரு பாதுகாப்பை வந்து தீவிரப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எல்லா வகையிலையுமே நம்ம ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியலை. அடுத்து அவங்க யாருக்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கிட்டையும் ஐக்கிய அரபு, அதாவது யூஏஇன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்கக்கிட்டையும் வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேக் ஹசீனா இங்கிலாந்து போவாங்களா இல்லை யூஏஇ போவாங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதில் இன்னும் ட்விஸ்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 13,000 இந்தியர்கள் அங்கே பங்களாதேஷில் இருக்காங்க. அவங்க எப்படி பாதுகாப்பாக நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு கேள்வி இருக்குது. இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கலவரம் ஒரு கட்சிக்கும் மாணவர்களுக்கும் இடையில, ஒரு கவர்மெண்ட்டுக்கும் மாணவர்களுக்கும் இடையில அப்படின்ற மாதிரி இல்லாமல், முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் ஹிந்து கோயிலையும் ஹிந்து மக்களையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க மத ரீதியாக மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ஐஸ் ஆன் பங்களாதேஷி ஹிந்துஸ் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போது பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயே வர்றதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆயிரும். எதனால் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ரயில்வேலையாக ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் எனி போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மாணவர்களிடையே ஏகப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு 10 போஸ்டிங் இருக்கிறதுக்கு 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு 100 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா 50 லட்சம் பேர் வந்து ஒரு எக்ஸாமை எழுதுகிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே வேலை வாய்ப்பு அப்படின்றது டவுன் ஆகிட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம நாட்டிலையும் வந்துருமோ அப்படின்ற ஒரு தீவிர பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.